நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி மகாபலிபுரத்தில் நடந்த பெண்கள் கொண்டாட்டம், நாளை பெண்கள் தினம் ஒட்டி இன்றைக்கி தாவேக்கா ஒரு கொண்டாட்டம் எடுத்திருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தில் பெண்களுக்காக தோன்றிய தாவேக்கா கட்சி, தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் தலைவர் விஜய் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்ற வார்த்தையோடு துவங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கே கூட இதை நடத்திருக்கலாம். சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா விடுப்பு, இன்னும் நிறைய பேர் கூட வந்திருப்பாங்க, இல்லை வர வேண்டிய நபர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? என்றைக்கோ அன்றைக்கி தான் நடத்தணும். அதுவும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சண்டே வருது, இயற்கையாக அமையுது, நாளைக்கே நடத்தியிருக்கலாம். முன்கூட்டி ஒரு நாள் நடத்துறதுல இவர் என்ன அப்படி பிஸி ஆகிட போகிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. பனையூரில் தான் படுத்து தூங்க போகிறாரு இல்லையா? அப்போ இன்றைக்கி முன்கூட்டி முன்னாள் நடத்துறது எப்படி சரியாக இருக்கும்? மறுநாள் கூட நீங்கள் நடத்திக்கலாம். நேற்றைய தினம் மகளிர் தினம் நீங்கள் சொல்லிட்டு முன்னாள் ஒரு நாள் இந்த ஆயுத பூஜைலாம் கொண்டாடுவாங்க பாருங்கள். இது நான் முன்னாலே கொண்டாடிடுறது, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடுறது எதுக்குன்னு அன்றைய தினம் கொண்டாட்டோம். ஒன்றும் இவர் ஒன்றும் அரசு நிகழ்ச்சி கிடையாது. சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு நடத்தியிருந்தால் இன்னும் விடுமுறை நாட்கள் இந்த டிவியில் பார்க்குற நபர்கள் கூட பார்த்திங்கன்னா டிவியில் இந்த மீடியாவில் பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்ப்பாங்க இல்லையா? வீட்டிலேருந்தே பார்க்குறவங்க கூட இப்போ ஒர்க்கிங் டேயில் பார்க்கும்போது பல பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட பார்க்க முடியாத வாய்ப்பு இல்லை. அப்போ சண்டே, அதுவும் குறிப்பாக நாளைக்கு தான் வருது. நாளைக்கு தான் இந்த மகளிர் தினமே நாளைக்கு தான். அப்போது ஒரு அம்மா பேசும்போது சொல்கிறாங்க இன்று அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது தப்பாக இல்லை, அது தப்பு தான். இன்று மகளிர் தினம் பேசுகிறாங்க, அது தப்பு தான். இன்று கிடையாது, நாளை. இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இது எல்லாமே கட்டமைக்கப்படுறது. இவருக்கு என்னென்னா இவர் தான் மகளிரை காப்பாற்றுது. ஊரே காரி துப்பிகிட்டு இருக்கு இவன் கதையை. இவர் மகளிருக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை 10 பேரை சொல்ல வைக்கிறது. முதல்ல வந்த கூட்டங்களை முதல்ல பாருங்கள். அங்கே வந்த கூட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, நாங்கள் அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டுள்ளோன்ற மாதிரி தான் அங்கே இருக்குது அங்கே கூட்டம். ஏன்னா அங்கே இருக்கிற பல நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இவன் ராஜ்மோகன், இவங்களால் பார்த்திங்கன்னா அந்த QR கோடு கொடுத்து அந்த சொந்தக்காரன் தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அவங்க தான் வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு பெண் முன் வரிசையில் உட்காந்துருக்கிற ஒரு பெண் அப்படியே ராஜ்மோகன் பெண் வேஷம் போட்டால் எப்படி இருப்பானோ அப்படி தான் ஒரு பெண்ணே இருக்குது. இதுவே சாட்சி. எல்லாம் அவங்க உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்? உறவினர்கள் வந்தால் என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் கேட்குறேன், ராஜ்மோகன் குடும்பத்துலேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, லைலாமணி குடும்பத்துலேருந்து ஒரு 20 பேர் வந்திருக்கிறாங்க. சொல்கிறேன், நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு 500 பேர், ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க மொத்தத்தில். இல்லை ஒரு 1000 பேர் கூட வச்சுப்போமே. ஆளாளுக்கு ஒரு 50 பேர் கூட்டம் வந்தாங்க. சொந்த பந்தங்கள் தானே கூப்பிட்டு வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விசிலடிக்கிறதோ, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளைங்ஸ் கொடுத்தாங்கல்ல, இவங்களாம் ஏன் கொடுக்க மாட்டாங்க? புரியுதா നിങ്ങൾക്ക്? இதெல்லாம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு கட்சியை சார்ந்த மகளிர்னு கூட சொல்ல முடியாது. கட்சியை சார்ந்தவங்க சொல்ல முடியாது. கட்சி நபராக இருப்பாங்க, கட்சி நபர் சொந்தக்காரனாக இருப்பாங்க. கட்சியோட தொண்டர்கள் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். தொண்டர்கள்னா தொண்டிகள் கிடையாது. இது அவங்க சொந்தக்காரன் ராஜமோகன் ஒரு 20 பேரை கூட்டுவாப்பா, நம்ம சொந்தக்காரர் கூட்டுவாப்பான்னு சொல்லியிருப்பான். புஷியானந்த் அவன் கூட்டு வந்துட்டான். இல்லை அவன் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க சொந்தக்காரர்கிட்ட ஒரு 10 பேர் கொடுத்தாங்க, தளபதியை நீங்கள் பார்க்கலான்னா வந்திருப்பாங்க. இது ஒன்றும் பற்றுதல் கிடையாது. அங்கே எல்லாமே அறிவிப்பு, எல்லாம் காம்போ. இது விஜயன்ற ஒரு நடிகனை பார்க்க வந்தது தான். அவ்வளோதான் சார், நடிகனை பார்க்க வந்திருக்காங்க. அவ்வளோ விஜயை தொட்டாவே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க சார். அதுதான் இதே கதையிலே இருக்கிறீங்க. அவன் ஆசை நாயகனாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆசை நாயகன் அவன். எது ஆசை நாயகன்? புரியுங்களா சொல்கிறது? நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. விருப்பமுள்ள ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க, அவ்வளோதான். லைக் பண்ணுற ஹீரோ, அதான் ஆசை நாயகன். எப்பவுமே விஜய் ஒரு குட்டி கதை சொல்லுவார். இன்னைக்கு யானை அந்த தேங்காய் முடி என்னன்னா, ஒரு யானை தெரிஞ்சிச்சு நமக்கு யாருன்றதை. ரெட்டை யானைன்னு சொன்னார் இல்லையா? ஒரு யானை தெரிஞ்சிச்சு நமக்கு. அது கலந்து கூட்டு வந்தார் இல்லையா? ஒரு யானை. இன்னொரு யானை யாருன்றது பல பேர் நமக்கு தெரியும், பல பேருக்கு தெரியல. அதை தான் சொல்கிறார். ஒரு யானை, பஞ்சு, கொட்டாங்குச்சி. அறிவு வேணும் சார், அறிவு வேணும். மகளிர் தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொள்கை தலைவர் 2 பேர் இருக்காங்க. அவங்க கதை ஏகப்பட்ட கதை இருக்குது. வீர வரலாறு இருக்குது. வேலு நாச்சியார், தியாக வரலாறு, அஞ்சலி அம்மாள் இருக்குது. நாயே அசிங்கம் வேறு மாதிரி தான் சொல்கிறேன். அறிவு இருக்காடா அவனுக்கு? எல்லாம் ஜென்மமாக இவெல்லாம். வேலு நாச்சியாருடைய கதையா சார்? வேலு நாச்சியாரில் இன்னொரு வீராங்கனை இருக்காங்க. அங்கே இன்னொரு வீரம் அங்கே இருக்கிறாங்க, குயிலி. வெள்ளைக்காரனுடைய அந்த குடோனை ஆயுத கிழங்க தன்னை தீயிட்டு கொளுத்தி பிளாஸ்ட் பண்ணாங்க. பிளாஸ்ட்ன்றான். அதை பற்றி பேசுவே நீ?
குயிலினா யாருன்னு தெரியுமா? இவனுக்கு இந்த குயிலி தான் தெரியும். எந்த குயிலி? நீலா அது வானத்து மேலே பாட்டு பாடுறாங்களே அந்த குயிலி வேணா தெரியும் உனக்கு. அந்த குயிலி தெரியுமா உனக்கு? தெரியாது. யாரை பற்றி பேசணும்? மகளிர் தினம், வேலுநாச்சியார், குயிலி பேசுவியா நீ? அதை விட்டுட்டு யானை, பஞ்சு, குட்டாங்குச்சி கதையாடா இது? இது ஒரு கேவலமான கதையில இது. இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட பல அறிவிப்புகளை அறிவித்தார், தேர்தல் அறிவிப்பு. இன்னைக்கு இரவு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது அப்படின்ற ஒரு வார்த்தை இதுதான் சொல்லி வருது. இவனுக்கு தூக்கம் வராது, பெண்களுக்கான அந்த அறிவு தான் சார். நான் சொல்கிறேன் சார், அவங்களாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்கன்னா இயல்பாக தூங்குறாங்கன்னு வச்சுங்க. எது இப்போ நானே எடுத்துங்க, இல்லை நீங்கள் எடுத்துங்க, நாமெல்லாம் வந்து இயல்பாக தூங்குறவங்க. எது சரக்கு எதுவும் ஏற்றிக்காமல் இயல்பாக தூங்குறவங்க தூக்கம் வராது. உண்மை. தூக்கம் எப்போ வருமோ அப்போ வரும். விஜய் அன்றாட கடமை இருங்க. நீ கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன். அன்றாட கடமைகள் இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு என்ன வேலை செய்யணும், இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், மக்களை பற்றி கவலை இருக்குது. பல பல வந்து ஆட்சி நிர்வாகத்தில் வந்து பல வேலைகள் இருக்குது, பணி சுமை இருக்குது. ஆமாம், தூக்கம் வராது. ஆனால் உன்ன மாதிரியப்பா இப்போவே நீ மூக்க உரிய ஆரம்பிச்சிட்ட. 5:30 மணி ஆச்சு. எது நீ பேசும்போது மணி 5:30 மணி ஆகும்போது மூக்க உரியறல்ல. 6 மணிக்கு நீங்கள் சரக்கு அடிக்கணும். சரக்கு அடித்தா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். சரக்கு அடிக்காத எங்களை மாதிரி ஆட்கள் ஆமாம் தூக்கம் வராது. நீ நினைக்கிற என்னன்னு, ஆஹா நம்ம பெருசாக பேசுகிறோம். டேய், நீ போட்டதே ரெண்டும் காம்போ. டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோவும் டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோவும் ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ கலந்து கொடுத்துருக்குற, அவ்வளோதான். கலந்து இருக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. இல்லை, இன்னைக்கு அவரோட அறிவிப்பு ஒரு பேசும் பொருளாக இருக்கு. பெண்கள் ஆணையம் விஜயோட நேரடி கட்டுப்பாட்டில். ஆமாம், யார் கட்டுப்பாட்டில் இது பாருங்க. ரூட்டுன்ற வந்து ஒரு அமைப்பு வச்சு பொறுக்கி தின்னுக்கிறோம் பொம்பளை நடிகைகளை வச்சுக்கிட்டேன். இது ரூட்டுன்ற ஒரு அமைப்பு வச்சு ஜெகதீஷ்னு ஒரு மாமா பையனை வச்சுட்டு நடிகைகளை வச்சுட்டு பொறுக்கி தின்னுட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க நடிகைகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவர் தலைமையிலான எல்லாருக்குமே பாதுகாப்பு. பொண்டாட்டி பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்டுட்டு பேசுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் நின்று பேசலாம் பேச்சு. தனிப்பட்ட சார், தனிப்பட்ட சும்மா திருப்பி பேசாதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை சொன்னா நீ பொது வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமா இருப்ப? என் கேள்வி ஒன்று தான். எந்த தலைவர், ரெண்டாவது கேள்வி கேட்குறேன், எந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் உரிமையை பறிக்கிறாரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடையூறு கொடுக்குறாரு, என் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவிஷன் கட் பண்ணுறாரு, சோறு போடல, யாரும் சொல்லுவாங்க வந்து இதெல்லாம் திமுக செய்கிற செயல். அதுதான் எல்லாமே திமுக தான். இன்னும் ஒன்று சொல்லுவான், கொஞ்சம் பொறுத்துருங்க. மகளிருக்கான அந்த பணம், அந்த மக்கள் பணம் மக்களுக்கே கிட்டத்தட்ட 2500 ரூபாய் 60 வயது உள்ளவர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக மாநில வேலையில் இருக்கும், மத்திய வேலையில் தவிர்த்து எல்லாருக்கும் 2500. இப்போது திமுக அண்ணா திமுக இவங்க 1000, அவங்க 1500, அங்கே 2000, இவங்க 2500, இவங்க 2500, அங்கே 3000. எல்லாம் இந்த பாண்டியராஜன் படத்தில் இருக்கிற இந்த நாற்காலி ஏலம் விடுவாங்க பாருங்கள், பயில்வான் ரங்கநாதன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏலம் விடுவாங்க. அப்போது 5000, 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி தான் வந்து, ஓ நீங்கள் 2 பேர் இப்படி சொல்கிறீங்களா, இப்போ நானும் வந்துடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதில் இருக்க பைத்தியம் போல பார்த்து. இப்போ ஸ்டாலின் வந்து 2000 அறிவிச்சிட்டாரா, ரைட், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2000 அறிவிச்சாரா, ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அறிவிச்சாரா, நான் அறிவிக்கிறேன் 2500. அவர் ஸ்டாலின் 3000 அறிவிச்சாரா, எடப்பாடி 3500 அறிவிச்சாரா, நான் 4000. அவர் 4500 அறிவிச்சாரா, இவர் 5000 அறிவிச்சாரா, நான் 5500. திமுகவுக்கு ஏலத்தை ஏற்றி விடுறாங்களோ சார்? ஏற்றி விடுறாங்க தெரியும் சார். 5000 கூட சொல்லுவான் சார். ஏன் சொல்லுங்கள்? அவங்க 2 பேர் தான் கவலை பண்ணோம். யார் 2 பேரும் கவலை பண்ணோம்? அதில் கூட 2 பேரில் ஒருத்தர் தான் கவலை பண்ணோம், ஸ்டாலின் தான் கவலை பண்ணோம். ஏன்னா அடுத்தது ஆட்சிக்கு வந்தால், ஏன்னா நாம் தமிழுக்கு அந்த கவலையே கிடையாது. அவங்க இந்த மாதிரி திட்டங்களை வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. உழைச்சி சாப்பிட்றது எப்படி, உழைச்சி சாப்பிட்றது எப்படின்றது, அது வயதான மூதாட்டிகளாக இருந்தால் கூட அப்புறம் அவனுக்கு ஏற்ற தொழில் செய்து உழைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுக்கு அந்த கவலை இருக்கும். எப்பா 2000 அறிவிச்சிருக்கணும்பா, இது நம்ம நிதி சுமை எப்படி இருக்கும் நமக்கு, இல்லை வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கணுமா, இல்லை டாஸ்மாக்லேருந்து எடுக்கணுமா, இப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்கிறது, இந்த கவலை இருக்கும். இவனுக்கு அந்த கவலையே இல்லை. ஏன் சொல்லுங்கள்? ஆட்சிக்கு வந்தால் தானே.
அன்னபூர்ணா சூப்பர் 6 நல்லா இருக்குது சார். 6 சிலிண்டர் இலவசம். ஆமாம் ஆமாம். அன்னை சீர் நியாயமாக 1 கிராம் அந்த கோல்டு. திட்டத்துக்கு அன்னபூர்ணாவா அன்னபூரணி அன்னபூரணி வைக்கிறது திரிஷான்னு ஒன்றா வச்சிருக்கலாம் திட்டத்துக்கு. இது திரிஷான்னு வச்சிருக்கலாம் சார். அந்த திட்டத்துக்கு வேறு அன்னபூரணின்னு வைக்கிறத விட திரிஷான்னு வச்சிரு. வருடத்திற்கு 6 ஏன்னா உனக்கு வந்து சோரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கையில் 6000 ரூபாய் சார். வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் சார். அதுதான் சார் 6000 ரூபாய் வருஷத்துக்கு. இதெல்லாம் நீ ஒன்று புரிஞ்சுங்க. இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் பண்ணுற சொல்லுங்களேன். ஃபண்டு எப்படி ரைட் இதெல்லாம் பண்ணுவப்பா சூப்பர், ரொம்ப நல்லா கேட்குறதுக்கு அப்படியே காதில் தேன் ஊற்றுது, நல்லா இருக்குது, பாலாறுலாம் ஓடுதுன்ற ரைட் ஓகே. ஃபண்டு எப்படி? நிதி ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவேன் சார்? இருக்கிற இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க் கடனையும் வந்து டாஸ்மாக் வந்து வருமானத்தையும் நம்பி இருக்கிறாங்க சார். எப்படி? அவர் சரியில்லை, யார்? ஸ்டாலின் சரியில்லை, ரைட் சரியில்லை. நீங்கள் அற்புதமான திட்டம், அன்னபூரணி திட்டம் எல்லாம் ரைட் ஓகே, அன்னை சீர் திட்டம் ரைட் எல்லாம் கரெக்டு சார். ஃபண்டு எப்படி? நிதி ஆதாரத்தை எப்படி கொண்டு வருவேன்? அதுக்கு திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட? அதை சொல்லணும்ல, அதை சொல்லு. அவங்க 10 லட்சம் கோடி கடன் வச்சாங்க சார், நான் வந்து 15 லட்சம் கோடி வாங்கி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பார், கடன் வாங்கி பண்ணுறேன், அப்படி சொல்லு. திட்டத்தை நான் கேட்குறேன்னா இந்த திட்டம்லாம் நீ பண்ணுறேன்னு சொல்ல, மக்களுக்கு இலவசம் சொல்லி கொச்சைப்படுத்துறாங்க. மக்கள் பணம் வேறு எப்படி சொன்னாலும் ஒன்று தான் சார். சும்மா திருப்பி தமிழ் எப்படி வேணாலும் பேசலாம். நீங்கள் இலவசனாலும் ஒன்று தான், விலை இல்லைன்னா ஒன்று தான், கட்டணம் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். என்ன வார்த்தை இது? இதான் நேற்று வரைக்கும் கள்ள உறவுன்னு இருந்தீங்க, இப்போ திருமணத்தை கடந்த உறவுன்றீங்க, குடிகாரன் இருந்தீங்க, மது விரும்பின்றீங்க, இலவசன்றீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலை இல்லான்னீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லை. என்னடா எல்லாம் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் சார். ஷார்ட்டாக முடிங்க. ஒரு அமைச்சர் சொன்னது தப்புன்னு நீங்கள் ஓசின்னாரு, அப்படியே முடிச்சிருங்க. பெஸ்ட்டு ஒரு 2 எழுத்து முடிஞ்சிச்சு. எல்லாம் இழிவுபடுத்த தானே சார். ஓசின்னு சொன்னான்னா, இலவசம்னு சொன்னான்னா, விலை இல்லைன்னு சொன்னான்னா, கட்டணம் இல்லை சார், எல்லாம் ஒரே பொருள் தானே. பெண்களுக்கு திமுக உழைக்கிறதுக்கு எப்படி இதுங்க? உழைச்சி அந்த குடும்பத்தை முன்னேற்றம் பண்ணால் தேவையில்லையே. குடும்பத் தலைவின்னு சொன்னீங்க. குடும்பத் தலைவி 35 வயசு இருந்தாலும் குடும்பத் தலைவி தான், 55 வயசு இருந்தாலும் குடும்பத் தலைவி தான். எழுதா நீங்கள் உழைக்க கற்றுக் கொடுங்க. அதை விட்டுட்டு வந்துக்கிட்டால் உழைச்சி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லுங்கள். அதானே சார் வந்து மான உணர்வு, தன்மான உணர்வு. அதை வந்து சிறப்பாக வந்து நாம் தமிழுக்கு திட்டம் இருக்குது. உங்கள்கிட்ட திட்டம் இல்லை. திராவிட கட்சி மாதிரி போகிற நீயும். அதான் நான் சொல்கிறேன். 2 மேனிஃபெஸ்டோவும் சேர்த்து நீங்கள் அந்த இதெல்லாம் போகிறாங்களே, இந்த இந்த நார்த் இந்தியனுங்க ஏதோ கிண்டுறானுங்க, நான் ஒரு நாள் பார்த்தேன். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு அப்படியே கிண்டுறானுங்களே, இது அப்படி தான் இருக்குது. அப்படி தானே சார் இருக்குது. இந்த பானிபூரி ஏதோ ஒன்று கிளறானுங்க சார், இந்த அது பேர் அது போட்டு வந்து பொடியை போட்டு உருட்டுறானுங்க, உருட்டி தட்டில் போட்டு விடணும். அது மாதிரி தான் இருக்குது மேனிஃபெஸ்டோ. 2 பேருடைய மேனிஃபெஸ்டோவும் வந்து மிக்ஸ் பண்ணி நீ ஒன்று இல்லை. இதில் சில திட்டங்கள்லாம் இங்கே சீர்கேட்டுக்கு இருக்கு, அதை நான் சீர்மைப்படுத்துகிறேன். பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து இங்கே எங்கே பேருந்து வருது? பிங்க் பஸ்ஸுன்னு ஒன்று விடுறீங்க, அது எங்கே பேருந்து? அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்துகளும் இலவசம்ன்றாரு. அறிவு இருக்கடா அவனுக்கு? கன்னியாகுமரிலேருந்து வரும்போது ஃப்ரீயாக வந்துடலாமா? விட்டுருயா நீ? முடியுமா? சரி, இந்த டிரான்ஸ்போர்ட்டோட இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? டிரான்ஸ்போர்ட்டில் எம்ப்ளாயிஸுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் இன்னும் பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க தெரியுமா? செட்டில்மெண்ட் வாங்காமல் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ வந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்றைக்கி கரண்ட்டு வந்து வேலை செய்யக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? தெரியுமா? எப்படி எங்கேருந்து வந்துடும் பணம்? கன்னியாகுமரிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருவேன், அனைத்து பஸ்லேயும். ஏதோ சின்ன பசங்க கூட இருக்கிற இந்த கோலி விளையாடுற பசங்க இருக்கிறானுங்க, இந்த லயலா மணி, இந்த ராஜ்மோகன், பொறிக்கி, ஆதவர்ஜுன், இவங்கெல்லாம் சேர்ந்து என்னமோ எழுதி கொடுத்தாலும் நீ படிக்கிற. நீ படிக்கும் போது லட்சணம் தெரியுது. இது ஸ்கூல் பசங்க மாதிரி தான் படித்த உள்ள போகிற இங்கேருந்து தான் வருது வார்த்தை, இங்கேருந்து தான் வருது. ஸ்கூல் பசங்க மாதிரி படித்த என்ன இது? அதே நடுவில் விட்ட நீதிமன்றம்லாம் போயிட்டேன். மகிழா நீதிமன்றம் அப்படி மகளிர் நீதிமன்றம்னு சொல்லிட்டு போயிட்டு அது டெக்ஸ்ட் மிஸ்ஸிங். உடனே சேனல்லாம் பார்த்தான், திருப்ப விட்டாயா சீனந்து திருப்பு கேமரா திருப்பு மக்கள்கிட்ட காட்டு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டேன். ஒழுங்காக எழுதி படிக்க தெரியல. ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிட்டு காலேஜுக்கு ஒழுங்காக முடிச்சிருந்துன்னா இதெல்லாம் படிக்க தெரியும். ஏதாவது தெரியுமா? இன்றைக்கி என்ன நிலமை எதுவும் தெரியாது. எதை பற்றியும் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை படிக்கிற, அவ்வளோதான். பெண்களுக்கான அந்த 3 பாதுகாப்பு திட்டம் அருமையான திட்டம்னு சொல்கிறாங்க. என்னென்ன பேனிக் பட்டன், எல்லா
பேருந்துகளிலும் சரி, அதாவது பொது உடைமை பேருந்துகளில், ஆட்டோவில் எங்கே போனாலும் பேனிக் பட்டன் இங்கே அழுத்தினா 5 நிமிஷத்தில் ஆள் வந்து நிற்பாங்க. அருமையாக டார்க் ஸ்பாட் எங்கேயும் தமிழ்நாட்டில் இருட்டுன்ற இடமே இருக்கக்கூடாது. டார்க் ஸ்பாட் கண்டுபிடிச்சி அங்கே விளக்கு, டார்க்ன்ற இடமே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஜீரோ டாலரன்ஸ். எனக்கு வந்து என்னன்னா வந்து நம்ம வடிவேல் ஒரு படத்தில் ரெட் லைட் ஏரியான்றது வந்து அவருக்கு ரெட்டுன்றதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு அந்த ரெட் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டை பல்ப் எரியும் போயிருக்கா, என் வீட்லேயே ரெட் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு சுட்டுருவார். அந்த மாதிரி தான் சார் இருக்குது. டார்க்குன்ற வார்த்தையே பிடிக்காத. எல்லாமே உன் வாழ்க்கையே இருட்டில் தான் இருக்குது. வாழ்க்கை ஏதாவது வெளிச்சமாக இருக்கா சார்? உன் வாழ்க்கை ஏதாவது வெளிச்சத்தில் இருக்கா? டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையே இருட்டாக வச்சுக்கிட்டு, பல பேருடைய வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு, தயாரிப்பாளருடைய வாழ்க்கையெல்லாம் இருட்டாக்கிட்டு நீ இருட்டை பற்றி பேசுகிற. இது எப்படி தெரியுமா இருக்குது? இருட்டு கடை திருட்டு அல்வான்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி தான் இருக்குது. இது இருட்டு கடை அல்வான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. அந்த இருட்டு கடையில் எடுத்து வந்து திருட்டு அல்வா மாதிரி எங்களுக்கு கொடுக்குற. நீ ஏதாவது ஒரு மனசாட்சிக்கு வேணும் சார். அங்கே இருக்கிற வந்து கூட்டத்தை பாருங்கள். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீ சொல்கிற மாதிரி குடும்ப தலைவின்னு சொல்கிற, நீ அந்த உண்மையிலே வந்து உள்ளபடியே நீ அந்த கூட்டத்தை பாருங்கள். எல்லாம் வந்து 1000 ரூபா 2000 ரூபா வாங்குற கூட்டமாக எல்லாம் கம்ப்ளீட்டாக பட்டு போடுவேன். இது எல்லாம் நகை நட்டு எல்லாம் பாருங்கள். எப்படி பாருங்கள்? மேடையில் இருக்க விட்டுருங்க. அந்த ஆடியன்ஸ் மத்தியில் பாருங்கள். இந்த குதிக்கிறாங்களே அவங்களாம் எல்லாம் பாருங்கள். அதாண்டி ஒன்று சொல்லிவிடுவேன், ஆனால் அது வேணான்னு பார்க்குறேன். கண்ணியமாக நம்ம போயிட்டுருப்போம், கண்ணிய குறைவாக போகக்கூடாதுன்னு பாருங்கள். தாய்மாமன் சீர்திட்டம் எப்படி பார்க்குறீங்க? சுய உதவிகளுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லா. இவர் தாய்மாமன் சொல்கிறாரு, ஆனால் அவங்க தாயை விட்டுட்டு வெறும் மாமன் தான் சொல்கிறாங்க. வெறும் மாமன் சொல்கிறாங்க. நீ ஒரு தாய் மாமன் சொல்கிறார் இல்லையா, அவங்க வெறும் மாமன் தான் சொல்கிறாங்க. அது மாமன்ற வார்த்தை வந்து அதுதான் சார் நானும் சொல்கிறேன், மாமன் தான் சொல்கிறாங்க. ஏன் உன் நிலைமை இப்போ எப்படி இருக்குது? ஒரு படத்தில் எந்த படம் தெரியல, டக்குன்னு ஞாபகம் வரல, பாண்டியன் போடாது, எனக்கு பொண்டாட்டி என்னை சுற்றி வப்பாட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு பொண்டாட்டி என்னை சுற்றி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறாருல தாய் மாமன், அங்கே இவரை மாமன் நினச்சி வந்தவங்க தான் நிறைய பேர். ஏன்னா அப்படி தான் வார்த்தைகள் இருக்குது. நான் ஒன்றும் இட்டுக்கட்டி சொல்லவே இல்லை, பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் பொண்டாட்டியாக கூட வாழ்ந்துட்டு போகிறோன்னு சொன்னதும் சரி, எங்கள் வீட்டுக்காரையே கூட்டிகிட்டு போய் விடுவார்னு சொன்னதும் சரி, இந்த மகளிர் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லாத போது அவங்கெல்லாம் உன்னை மாமன்னு நினைக்கிறாங்க. நீ அதை விரும்புகிற. இப்போ ஒரு இங்கே வந்து சீனை ஓட்டுற, தாய் மாமன் சொல்கிற. தாய் மாமன்னா நீ என்ன சொல்லிடுவாங்க? அக்கா தங்கைகளே சொன்னியா? சொல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கோன்ற. எது பார்த்தோமே, உன் நெஞ்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குடியிருக்கிறதையும் பார்த்தோம், நெஞ்சுக்கு கீழே குடியிருக்கிறதையும் பார்த்தோம்ல நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி. நான் சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்? தாய்மாமன்னா என் அக்கா தங்கைகளே சொல்லணுமா இல்லையா? அண்ணா அப்படின்னு ஒரு கோஷம் வரணும்ல. அங்கேருந்து வந்துதா? வரல. நீயாவது சொன்னியா? அக்கா தங்கைகளே. எந்த அக்கா தங்கை சார் வந்து பார்த்தீங்கல்ல? அதுதான், அது காதல் வேற, இவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்றாரு சார். இப்போ புரியுது எப்படி? அந்த காதல் வேற, அதை இவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல சார். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லிடுவேன். காதல்ன்ற வார்த்தையெல்லாம் கொச்சையே பற்றக்கூடாது தயவு செஞ்சு. கோபம் ஒன்று, எனக்கு பயங்கரமான கோபம் வரும். காதல்னால் என்ன தெரியுமா? காதல்னா தெரியும், அன்பு காதல்னா என்னன்னு தெரியுமா? அது வேறு சார். இவன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருங்க, அது அசிங்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறவனா ஒரு வரும்போது நிற்கணும்னு நானும் பார்க்குறேன். இதெல்லாம் ஸ்டாலினாலேயே செய்ய முடியல. விஜய் எப்படி செய்வான்னு கேட்பீங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம். நான் கேட்க மாட்டேன் சார், நான் கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? முக்கியமான ஒரு விஷயம், ஆட்சிக்கு நீ வந்தால் தானே கேட்கணும். நீ வரப்போகிறது இல்லை. உன் கதை முடிஞ்சு போச்சு. 2 நாளுக்கு முன்னாடி உன் கதை முடிஞ்சு போச்சு. ஏதோ உனக்கு வேண்டப்பட்ட கூட்டத்தை கூட்டம் வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரி துப்புறாங்க. அதாவது முக்கியமாக இந்த மேடையில் விஜய் பேசினது ஒரு வார்த்தை. முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு திராவிட மாடல் எங்கேயோ தூக்கின்னு போயிடுச்சு, அதெல்லாம் பாதளத்துக்கு போயிடுச்சு, ஸ்டாலின் மாடல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் பேசினார். ஆனால் முடிக்கும் போது தமிழ்நாட்டில் பிறப்பது புண்ணியம்
தமிழ்நாடு பிறப்பது வந்து ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் நம்மெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குது? இல்லை, இப்போ என்ன சொல்ல வரான், யார் பிறக்கலன்னு சொல்ல வரான்? இப்போ அவனை யாரை சொல்கிறேன்? இப்போ அவனை சொல்ல முதல்ல தமிழ்நாடு இருங்க, அதெல்லாம் பாதாளத்தை போயிடுச்சுன்றாரு சார். சரி, தமிழ்நாட்டில் பிறக்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். ரைட்டு, இதெல்லாம் சாம்பிள் தான். இன்னும் சார் இந்த திட்டங்கள்லாம் சாம்பிள் தான். பார்த்துட்டு இருக்கு, சாம்பிள் தான் நாங்கள் பார்த்தோம்ல, ரெடி ஆகிட்டு இருக்கோம். கரெக்டு சார். ஒரு சாம்பிள். முதல்ல ஒரு விஷயம் இதை கிளியர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பிறப்பது புண்ணியம், ரைட். நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். ஏன் விஜய் கூட தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் புண்ணியம் கிடைக்கல, பாவம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் என்ன? செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து பாவம் புண்ணியம் நிர்ணயிக்கப்படுது. உண்மை. சங்கீதா கண் கலங்குறாங்க, 41 பேர் இறந்ததுக்கு கண் கலங்குறாங்க. இப்படி ஆயிடுச்சு, இந்த பாவம்லாம் யாரை செய்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்குறாங்க. சரிங்களா? நீ பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிற. இந்த 41 பேர் பாவம்னு உனக்கு தோணலை, ஒரு 6 பேர் செத்தாங்க உனக்கு தோணலை, ஒரு 3 பேர் செத்தாங்கன்னு தோணலை, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர் செத்தாரு உனக்கு தோணலை, அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் இறந்தார் சேலத்தில், அதுவும் உனக்கு தோணலை. இப்படி எதுவுமே உனக்கு இப்போ 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறான், பிழைப்பானா இல்லையான்னு தெரியாது, இல்லை கடைசி வரைக்கும் கோமாவில் இருப்பானு தெரியாது. அது உனக்கு நீ பேசலாமாடா பாவம் புண்ணியத்தை? நான் நியாயமாக கேட்குறேன், பாவ புண்ணியத்தை பற்றி பேசலாமா? சரி, அப்படியே கூட இருந்துக்கிட்டோம், அப்படியே கொடுத்துட்டோம். நீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த தெரியும், நீ யாரெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்களும் இங்கே தான் பிறந்தாங்க, தமிழ்நாடு தான். இப்போ எல்லோரும் கூட கேள்வி கேட்டால் சோபா வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிறக்கலை, அவங்க செகண்டராபாத்தில் பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யார் இப்போ இதை வந்து கிளியர் பண்ணுறது சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்கிறது, அவங்கள சொல்கிறது. நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் பாருங்க, உனக்கு நேரடியாக ஸ்டாலின் சார்னு சொல்கிறது கூட இந்த முறை வந்து உனக்கு தைரியம் இல்லை. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், தடுமாறுற, முகத்தை தொங்க போட்டிருக்கிற முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி போய் கிடக்கு. காரணம் நீயா ஆப்பில் ஏறி உட்காந்துடுது. உன் பவுஸ் என்னன்றது ஊரே காரி துப்புது. ஊரில் உன் தாவே காலத்துக்கு தொண்டர்கள் காரி துப்பிட்டு இருக்கிறான். சொந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு சொல்லி கட்சிக்காரங்களே விட்டு நீ பதிவு போட வச்ச. அப்புறம் நீ பேசலாமா? பாவ புண்ணியத்தை பற்றி நீ பேசலாமா? பெண்கள் பாதுகாப்பு கொடுத்து நீ பேசலாமா? சொல்லுப்பால, என்ன உனக்கு பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்கு. இந்த 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 அம்சங்கள் எல்லாம் நான் செய்யறதுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்ற இதெல்லாம் கொடுத்து ஃபண்டு எப்படி? ஒரு லைனில் சொல்ல வேணாமா? சொல்லுங்க. படித்த பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க மேலே, தற்குறிகள் கீழே. நான் படித்த பெண்களே மதிக்கிறேன் நான், அவங்களுக்காக நீ சொல்ல வேணாமா? இதெல்லாம் நான் எப்படி நம்ம வந்து எப்படி இதை வந்து நிதி ஆதாரத்தை கொண்டு வர போகிறோம் சொல்ல வேணாமா? அப்போது நீ என்ன நினைக்கிற? இதை ஃப்ரீன்னு சொல்லிட்டா போதும். இதாக வந்திருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாட்சும் தெரியல உங்களுக்கு, ஒரு வாட்சும் 20 கோடி. இப்போ ஒரு வாட்ச் கட்டினார் இல்லையா, ஒரு வாட்ச் எவ்வளோ? ஒரு 20 பேர் இருப்பாங்களா மேலே? 20 கோடி ஒரு வாட்ச். அப்படிதான் நினச்சிக்கணும். 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வந்து கொடுக்குற வெக்கமா இல்லை? உச்சத்தை விட்டு வந்தேன் மிச்சத்தை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு 200 கோடி சம்பளம் வாங்குற. எவ்வளோ? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறன்ற சொல்லு பார்க்கலாம். இதான் உன் லட்சணமா நான் கேட்குறேன்? நீ உச்சத்தை விட்டு வந்த லட்சணமா நான் கேட்குறேன்? நீ கொடுக்குறோன்னா எவ்வளோ கொடுக்கலாம். வழக்கம் போல் பெண்களுக்கு வாட்சி, புடவை, நெக்லஸ்ஸு இப்படியே கொடுத்து நீ பழக்கப்பட்டவன் தானே. வைர நெக்லஸ்லாம் சர்வசாதாரணமாக கொடுத்த ஆள் இல்லையா? 2000 ரூபாய்க்கு வாட்சி கொடுக்குற. இதே நடிகைன்னா வைர நெக்லஸ் எடுத்து நொட்டுவேன். அது 20 லட்சமாக இருக்கலாம், இல்லை 2 கோடியாக இருக்கலாம். அங்கே வந்து வைர நெக்லஸ்ஸு, இங்கே இத்து போன பொம்பளைங்க அது என்ன ஒரு 2000 ரூபாய் வாங்க வாட்ச். அது கூட நீ செஞ்ச கூட ஊரில் எவன் தாலி எடுத்திருப்பான், எவனாவது மாவட்ட செயலர், அவ்வளோதானே. இதெல்லாம் ஒரு பொருட்டா சார்? என்ன ஒரு மகளிர் கூட்டத்தை வந்து நீ என்ன பேசணும்? வந்திருக்க அத்தனை பேருக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய அந்த ஸ்டாச்சு கொடுத்துருங்களா சார்? வந்திருக்க அத்தனை பேருக்கும் அதானே சார் கம்பீரம், அதான நினைவாக இருக்கும். இந்த வாட்ச் நாளைக்கே ரிப்பேர் ஆகும், தூக்கி கடைச்சிடுவாங்க, அவ்வளோதான். எத்தனை வீட்டில் எவ்வளோ முன்னாடியே வாட்ச் இதெல்லாம் முன்னாடிலாம் பெரிய பொருள் சார், அரிய பொருள். என்னைக்கு இது வந்துச்சோ வாட்சுகளுக்கு அவசியமே ஆகும் போச்சு. இது முட்டால் தான் வாட்சை கொடுப்பான். ஏன் இது என்னைக்கு இன்னைக்கு கையில் வந்துச்சோ அன்றைக்கே வாட்சுக்கு மரியாதை போயிடுச்சு. வாட்ச் கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன், நெக்லஸ் கொடுக்குறேன். வந்திருக்க அத்தனை பேருக்கு நீ என்ன செஞ்சிடணும்? வீரமங்கை வேலுநாச்சியாருடைய ஸ்டாச்சு கொடுத்துருணும்ல. ஒரு திட்டம் போட்டிருக்காங்க சார், 0 டாலரன்ஸ் பெண்களுக்கு நான் பாது நாச்சியார் படை அப்படின்ட்டு ஒரு உருவாக்க போகிறாங்க தாவேக்காவில். உருவாக்கி என்ன செய்ய போகிறாங்க அந்த படையை? சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு. அது சார்
முதல்ல பாதுகாப்பே இவங்ககிட்ட இருந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான். பாதுகாப்பே இவங்ககிட்ட இருந்து தான் கொடுக்கணும் முதல்ல. இவன் தானே ரூட்ன்ற அமைப்பு வச்சுருக்கிறான் நடிகைகளுக்கு. சொல்லுங்கள், அது என்ன பாதுகாப்பு இருக்குது? ரூட்ன்ற அமைப்பு ஒரு காவல்படை மாதிரி அதையும் பார்க்குறாங்க சார். இருங்க சார், தரைப்படை வந்த வெங்காயப்படம் காவல்துறையோட அவனுக்கு. காவல்துறையில் வந்து ஒரு படையை உருவாக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, காவல்துறை ஏற்கனவே இருக்குது. மகளிருக்கான வந்து பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு விங்கு இருக்குது இல்லையா? மகளிர் காவல் நிலையம் இல்லையா? அதை தாண்டி ஒரு பாதுகாப்பு கிழிச்சிருவார் இவர். உங்ககிட்டேருந்து பாதுகாப்பு இல்லை. ரூட்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கா, அதுக்கு நடிகைகள் வந்து முத்தம் கொடுத்து தெரியுதுங்க ஜெகதீஷுக்கு. ஜெகதீஷ் யார்? உனக்கு பிஏ, உனக்கு மேனேஜர். அந்த ரூட்ன்ற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வச்சுனா. அவன் வந்து கட்சியில் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை பொருளாளர். அப்புறம் பாதுகாப்பு முதல்ல உங்ககிட்ட இருந்து கொடுக்கணும்டா முதல்ல பெண்களுக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன் சார் தேர்தல் அறிக்கையா சார்? அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த நார்த் இந்தியன்லாம் செய்வான்ல, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்தையும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ கிண்டி கொடுத்துறான், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. இது ஒரு மேனிஃபெஸ்டோ, இது இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? கிழிச்சார் அவர். ஒன்றும் கிழிக்க முடியாது, ஒன்றும் கிழிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா வந்து சீன் ஓட்டிகிட்டு இருக்கலாம். இதை வச்சு ஒன்று ஃபண்டு எப்படி வரும் அது பதில் சொல்லு. இவ்வளோ பேசினல நான் கேட்கட்டுமா ஒன்று, நீ என்ன செஞ்சிடணும்? மகளிருக்கு அதிகமாக தீங்கு இழைக்கக்கூடியது விதவைகள் உருவாவதற்கு காரணமான டாஸ்மாக் எழுத்து மூடுவோம். முதல் கையெழுத்து சொல்லு பார்க்கலாம். சொல்ல பார்க்கலாம். சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன் சொல்லுங்கள்? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லு? டாஸ்மாகை மூடுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். 5:40 மூக்குடியிற பார்த்தீங்கல்ல, 5:40 தான், 6 மணிக்கு தான் ஆகும். நீ சொல்ல முடியுமா நான் டாஸ்மாகை வந்து மூடிடுவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை இளம் விதவைகள் உருவாகாமல் பார்த்துப்பேன்னு சொல்ல முடியுமா? நீ சொல்ல பார்க்கலாம். வேணா ஒரு இந்த திட்டத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்துடலாம். வாழா வெட்டிகள் உருவாகாமல் இருக்க ஒரு புதிய திட்டம்னு சொல்லி நீ அறிவிச்சிருந்தீங்கன்னா இந்த டைமுக்கு சரியாக இருந்திருக்கும், கேள்வி கேட்கறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். உனக்கு அந்த விதவைகளை பற்றியோ வாழா வெட்டியை பற்றியோ உனக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன், போகிற போக்கில் நீங்கள் யாரும் ஹர்ட் ஆகாதீங்க, நான் என்னுடைய ஹர்ட்டை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஹர்ட்டு? என்னடா பார்த்த ஹர்ட்டு? அங்கே வந்தது யாருக்காவது புரியும் ஹர்ட்டுனா என்னன்ட்டு? அதுக்கும் குதிக்குதுங்க சரி. அவன் அந்த அந்த ஹலோ அந்த சீனில் குதிக்கலாம் கூடாதுங்க. கொஞ்சம் முகத்தை சோகமாக வச்சுங்க. அவர் தலைவர் வந்து முகத்தை சோகமாக வச்சுக்கிறேங்க இந்த சுச்சுவேஷனில். இது நீங்கள் யாரும் ஹர்ட் ஆகாதீங்கன்னு சொன்ன உடனே குதிக்குது குதிக்குது குதிக்குது. இல்லை, இந்த கூட்டமெல்லாம் விஜய் பார்க்க வந்த கூட்டமா இல்லை தாவேக்கா தொண்டர்களா? தொண்டர்கள்லாம் கிடையாது சார், தொண்டிகள்லாம் கிடையாது. தாவேக்கா தொண்டிகள். நண்பா நண்பின்னு சொல்லும்போது தொண்டா தொண்டி தான், சரிங்களா? தொண்டிகள் கிடையாது. இது ராஜமோகனுடைய சொந்த பந்தம், எல்லா குஷியானந்தோடைய சொந்த பந்தம், ஆதவர்ஜனோட சொந்த பந்தம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லவா, வாய்ஸ் ஆஃப் காமனில் வேலை செய்கிற நம்ம பிள்ளைகள்னா யார்? நான் சொல்லக்கூடியது நம்ம தம்பிங்க. நம்ம தம்பிங்களுடைய ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. நான் சொல்கிறது சேகுவரா, சில குடும்பங்கள் வாய்ஸ் ஆஃப் காமனில் பணியாற்றக்கூடிய நம்ம தம்பிங்களுடைய குடும்பம் வந்திருந்தாங்க. அதனால் தான் நான் ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். உண்மை இது. எனக்குள்ள ஒரு கேள்வி சார், எல்லா மேடைகளிலும் எல்லா தலைவர் வரை அவங்களுக்கான ஒரு வசனத்தை சொல்லி சகோதர சகோதரிகளே அப்படின்னு எல்லாருமே பேசிடுவாங்க. அது எம்ஜிஆரும் சரி, தலைவர் கலைஞரும் சரி, இதுபோல் பெருந்தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஏன் விஜய் வந்து நண்பா நண்பி தொண்டா தொண்டி? அவனுக்கு சார் அவன் மூளை அவ்வளோதான் சார், அவன் மூளை அவ்வளோதான். எங்கே சார் ஒன்று ஆண் பால் பெண் பால்னால் என்ன தெரியுமா சார்? நீங்கள் தோழர்னு சொன்னாலே அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும். தோழன்னு சொல்லலாம், தோழின்னு சொல்லலாம். தோழர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆண் பாலையும் குறிக்கும் பெண் பாலையும் குறிக்கும். இது கம்யூனிசம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட்வாதிகள் அது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். தான் பெண்ணை சொன்னால் கூட தோழர்ன்ற வார்த்தை ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். இவன் வந்து என்ன சொன்னால் நண்பான் நண்பின்ட்டான். நண்பர்னு சொன்னாலே எனது நண்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெண்ணை சொன்னால் கூட அது ஆண் பாலையும் குறிக்கும் பெண் பாலையும் குறிக்கும். நீங்கள் பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நண்பர்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறீங்க, பெண் பேரை சொல்கிறீங்க, பேரை சொன்னால் அது வேறு சிக்கலாயிரும். புரியுங்களா? ஓ அவங்க தான் இவருடைய நண்பரா அப்படின்வாங்க. பொதுவாக சொல்கிறேன், ஒரு பெண் பேரை சொல்லி நண்பர்னு சொல்லிட்டு அது பெண் பேரை சொல்லிங்கன்னா அது வந்து பெண் பாலை குறிக்குது. நீங்கள் பேரே குறிக்கலாம், நண்பர்னு சொன்னாலும் அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும்.
பெண்ணை தான் குறிக்கணும்னு சொன்னால் பேரை சொல்லிட்டு எனது நண்பர் பேரை சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சு. இவங்க யாருங்க பேசுகிறாங்க? எனது நண்பர் பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் ரெண்டுத்துக்கும் ஃப்ரெண்டு முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணா பெண் நண்பர் சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு போட்டுக்கலாம், பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், பாய் ஃப்ரெண்டை போட்டுக்கலாம். சில பெண்கள் சொல்லுவாங்க. இவனுக்கு அந்த எண்ணத்திலே பழகிறவன் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போது நண்பா, நண்பி, அவன் 3 அவ்வளோதான். நண்பின்னு ஒன்று வார்த்தை கிடையாது சார். நண்பன் இருக்கும், நண்பர்னு இருக்கும், அவ்வளோதான். நண்பர்னு சொன்னால் 2 ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும், அவ்வளோதான். நண்பின்னு ஒரு வார்த்தை கிடையாது. எங்கேயாவது எடுத்து காட்டுங்க சார், தயவு செஞ்சு எனக்கு. நண்பின்னு எங்கன்னா இருக்குதா? எதில் இருக்குது? எந்த அகர நண்பின்னு எடுத்து காட்டுங்க. ஃப்ரெண்டுன்னு போய் டிக்ஷனரியில் போய் பாருங்கள். தோழின்னு கூட சொல்லலாம், தோழர்னு சொல்லலாம், தோழன்னு கூட சொல்லலாம். நண்பா, நண்பிலாம் ஒரு நண்பின்னு ஒரு வார்த்தை கிடையாது. நண்பர்னு ஒரு நண்பர்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தோழர்னா முடிஞ்சிச்சு, காமன் வேர்டு அது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து நண்பின்னு ஒரு வார்த்தை கிடையாது. இப்போ தான் நம்ம சொல்லி காரி துப்புறது தான் அதை விட்டான். நான் தான் காரி துப்புனேன் ஒரு தடவை. அதனால அது நண்பி, நண்பா, நண்பி. ஸோ அதனால் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச உளறான் சார். பார்த்தீங்களா, இடி இறங்கின மாதிரி இருக்கிறான். இது அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்ட மாதிரி இருக்கிறான். ஹர்ட் ஆகிட்டு, நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்றான். அதில் ஒரு வில்லத்தம் தெரியுது. நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் இன்னும் ஹர்ட் ஆகாதீங்க. நான் இந்த மாதிரி த்ரிஷாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்ததை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் ஒரு யானையை இறக்கியிருக்கிறேன், பார்த்துட்டீங்க நீங்கள். இன்னொரு யானையை வந்து கொண்டு வரேன். இந்த 2 யானை இருக்கு இல்லையா, அந்த வாகை மலரோடு சேர்ந்து புரிய சொல்கிறது. அதில் ஒரு யானையை காட்டிட்டேன், இன்னொரு யானையை கூடிய சீக்கிரம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அசிங்கமாக இருக்கும். அதுதான் சமுத்திரக்கனி பேசினா பாருங்க, கரெக்டாக சொல்லுங்க. அது வைரல் ஆச்சு பாருங்க, சமுத்திரக்கனி பேசுகிறது. வைரல் எப்படி வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? 4 சவுத்துக்குள்ளே முடியா நீ அதை வந்து பழி வாங்கிறதுக்கு வந்து கூட்டு வரியா? நீ தப்பு இல்லை. அது ஏதோ வந்து 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கோ. நீ நடு வீட்டில் கொண்டு வந்து வைப்பியா? எதை கொண்டாந்து வைப்பியா சொல்லு பார்க்கலாம். நடு வீடுன்னா பூஜை அறையில் எது இருக்கணுமோ அதான் இருக்கணும். புரியுதுங்களா? மலர்கள்லேயே வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மலர்களில் ஒரு சில மலர் மட்டும்தான் பூஜைக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். சாமந்தி பூ இருக்க, ஒரு சில சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இல்லை, ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொரு ரகம் பூ வந்து பார்த்திங்கன்னா சாவுக்கு பயன்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த பூ அங்கே போகாது, அந்த பூ இங்கே வராது. சாவுக்கு போடுற அந்த சாமந்தி பூ வந்து ஒருபோதும் பூஜைக்கு வராது. பூலேயே இப்படி இருக்குது. இந்த பூ அங்கே, அந்த பூ எந்த இடத்துக்கும் போகாத ஒரு பூ இருக்குது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேயும் அதாவது சாவு வீட்டுக்கும் போகக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு போகாத பூ இருக்குது. எந்த பூ சொல்லுங்க பார்க்கலாம். ஏகப்பட்ட பூ இருக்குது. நீங்கள் எப்பயாவது சாலை ஓரம் போனீங்கன்னா பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்ட மலர்கள். சாலை ஓரத்தை பாருங்கள், எல்லா செடியிலும் பூ இருக்கும். அந்த பூ அழகாக இருக்கும், ரசிக்கலாம். அதை எடுத்து தலையில் வச்சுக்க முடியாது. தலையில் வச்சுக்க முடியாது. பல பூக்கள் பார்ப்பீங்க சாலை ஓரத்தில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வேலி ஓரத்தில் பாருங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாவாங்க, அப்படியே மலருவாங்க, அப்படியே உதிருவாங்க, திருப்பி நாளைக்கு ஒன்று வரும், மொட்டாகும், பூவாகும், மலரும், இப்படியே இருக்கும். ஆனால் ஒருத்தரும் அந்த பூவை பறித்து தலையிலையும் வைக்க மாட்டாங்க, பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, சூடிக்கவும் மாட்டாங்க, பூஜைக்கும் வைக்க மாட்டாங்க, சாவுக்கும் போகாது அந்த பூ. அதுதான் புறக்கணிக்கப்பட்ட பூக்கள் சொல்லிட்டு ஒரு 10 பூக்களை பறித்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். இந்த பூக்கள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த பூக்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்த வேணாம், தலைக்கு வச்சா அலர்ஜி ஆகிடும் சொல்லுவாங்க. தலையில் வச்சா அலர்ஜி ஆகிடும், பூஜைக்கும் பயன்படுத்த முடியாது. சாவு கூட போடக்கூடாது அந்த பூவை. அது கூட பார்த்தீங்கன்னா போய் கோயம்பேட்டு கொத்தாளச்சிடம் போயிட்டு அவ்வளோ பூ வாங்கினது கொட்டுறீங்க. ரோட்டில் தானே கொட்ட போகிறீங்க? ரோட்டில் தானே. பணத்துக்கு கூட போட முடியாத பூக்கள் இருக்குது. பணத்துக்கு கூட போட முடியாத பூக்கள் இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? நான் ஏதோ நீங்கள் வந்து இந்த பூக்களை மையப்படுத்தி ஏதோ நான் வந்து த்ரீஷாவை சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இல்லை, நான் யோசிச்சேன். தொடர்ந்து பேசுவோம் சார், பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி வேறு சங்கீதா மறுபடியும் மீண்டும் வக்கீல் நோட்டை அமைச்சிருக்காங்க, கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. நீலாங்கரில் வீட்டில் என்ன சேர்க்க மாட்டேன்னு பார்ப்போம், வழக்கு எப்படி வருதுன்னு. உங்கள் நேரத்துக்கு கருத்து மிக்க நன்றி. நன்றி சார்.